அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நேற்று சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம். அதுவே ஷார்ட்ஸில் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். இப்போ சோலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ் நேற்று அப்லோடு பண்ணியாச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹோட்டல்லலாம் போனால் பெரிய பூரியாக கொண்டு வந்து வைப்பாங்கல்ல, சோலா பூரி, அதுதான் வீட்டில் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ நான் 400 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரவா, தேவைக்கு ஜீனி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, தயிர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் தொலைப்பாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம பிணையும் போது கொஞ்சம் மாவு தோண்ட மாதிரி தான் இருக்கும். பிணைய இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாம். இப்போ நம்ம பேடா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு போடுற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே பேடா போட்டுக்கலாம். நார்மல் பூரியாக இருந்தால் சின்ன சின்னதாக போடணும். இந்த மாதிரி பேடா போட்டாச்சு. இப்போ மாவை உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மேலே துவட்டு மாவு போட்டுட்டு அப்படியே உருட்டி எடுங்க. நம்ம எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக சுட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு சைஸுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இருக்க வேணாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம். இந்த மாதிரி நார்மலாக ஒரு சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா பஃப்னு உப்பி வரும். அதே சமயம் ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருட்டும் போது உருட்டுக்கட்டையில் ஏதாவது ஒட்டி இருக்குதான்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஓட்டை உடச்சி இல்லாமல் பூரி மாவு நம்ம உருட்டி, எண்ணெய் காஞ்சிடுச்சு, நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். பாருங்கள், போட்டதும் இப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணால் போதும், அப்படியே புஷ்ஷுன்னு உப்பி வரும். உங்களுக்கு பெரிய கடாய் இருந்துச்சுன்னா இன்னுமே பெருசாக பூரி போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி மேலே கொஞ்சம் எண்ணெய் மொண்டு ஊற்றும் போது நல்லா பொரிஞ்சு சோலா பூரி ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு தான் ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். நம்ம இதை மாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். அவ்வளோதான், பூரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி புஷ்ஷுன்னு ஊப்பி ரொம்ப நேரம் இருக்கணும்னா அதுக்கு தான் நம்ம ரவா போடுறோம். இன்னொன்று கூட சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும், ஹை ஃப்ளேமில். இப்படி மேலே எண்ணெயை நம்ம மொண்டு ஊற்ற அதுவே தானாக பொரிஞ்சு மேலே உப்பி வந்துடும். எண்ணெய் மேலே ஊற்ற பூரி நல்லா பொரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக சுடணும், கையில் கீழே ஊற்றிக்கூடாது. பிகினர்ஸ்லாம் பார்த்து செய்யுங்க. நல்லா உப்பி வந்துருக்கு பார்த்தீங்களா மேலே ஊற்றினோடனே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோலா பூரி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.